They had done everything the law of the Lord required. லூக்கா 2:39. ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். All who obey his commandments abide in him and he abides in them. 1 யோவான் 3:24. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். 1 Peter 3:24. உன்னை சிக்கென பிடித்தேன், எங்கெழுந்தருளுவது இனியே. திருவாசகம். நின் பற்றல்லால் ஓர் பற்று மற்றது உற்றிலேன். திருமழிசை. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இவைகள் எல்லாம் மேற்கோள்கள். இன்று நாம் திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகிறோம். ரேசில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இப்படிப்பட்ட ஆழ்ந்த கருத்துக்களை செவிமடுப்பது என்பது 2 நிமிடத்துக்கு மேல முடியாது. பிறகு சாதாரணமான கருத்துக்களை ஜனசஞ்சலமாக கூறினால்தான் அதை நாம் கவனிக்க முடியும். நம்முடைய கோவிலில் அந்த அன்னமா மண்டபத்துக்கு மேலே ஒரு 9 படங்கள் போட்டிருக்கிறோம். பார்த்துருப்பீங்க. ஏதோ கர்த்தர் பிறப்புக்கு, இயேசு பிறப்புக்கு தயார் செய்யப்படுகின்ற படங்கள் என்று. சற்று உற்று கவனித்தீர்கள் என்றால் ஒவ்வொரு படத்திலேயும் பின்னால் இருக்கக்கூடியது ஆழ்ந்த கருத்து. படத்திலும் சரி, எழுதப்பட்டிருக்கிற வசனத்திலும் சரி. அதை சற்று ஆழமாக இந்த காலகட்டத்தில் கவனித்து தியானத்தோடு படித்து பாருங்கள். ஆழமான கருத்து. இதில் இந்த கடைசி படம் பெரிய படம். அந்த இடம் கொஞ்சம் பெரிய இடம், ஆகவே பெரிய படமாக போட்டிருக்கிறோம். எகிப்திற்கு தப்பியோடுதல். சூசேப்பர் ஒரு கழுதை மீது தேவதாயை வச்சு, தேவதாய் கையில குழந்தை இருக்கும், அப்படி திரும்பி பார்த்து பயந்துகிட்டே போற மாதிரி ஒரு காட்சி. பின்னணியில அந்த பிரமிடு இருக்கும். பிரமிடை பார்த்தோன்னே நமக்கு தெரியும் எகிப்துக்கு போறாங்க. இவ்வளவு தூரம் அந்த கருத்துக்களை எல்லாம் சிந்தித்து அந்த படங்களை தயாரித்து அதை கடந்த வருடம் போட்டோம். கொஞ்சம் எச்சரிக்கையா இல்லைன்னா அந்த படம்லாம் காணா போயிடும், ஏதாவது அரிச்சு போயிடும், கிழிஞ்சு போயிடும். ஆகவே மிக மிக எச்சரிக்கையாக வச்சிருக்கிறேன். பத்திரமா கொண்டு போய் இந்த மண்டபத்தில் மாட்டு, அது முடிஞ்சோடனே கொண்டாந்து திருப்பி இங்கே மாட்டு. அதே போல தவக்கால படங்கள் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிருக்கிறோம். ஏனென்றால் செய்தவர்களுக்குத்தான் அதனுடைய அருமை தெரியும். முதலில் மூளையில அது உருவாக வேண்டும், என்ன படம் என்று. அதன் பிறகு அதை கருத்துருவாக்கம் கொடுக்க வேண்டும். அதை கம்ப்யூட்டரில் போட்டு பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து ஃப்ரேமில் செட்டப் பண்ணி அங்கு மக்கள் பார்வைக்கு வைப்பது என்பது கடினமான வேலை. அதை பாதுகாக்காது செய்யலாம் அல்லவா? செய்யலாம், சரி, பரவாயில்ல. இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கடைசி படம் எகிப்துக்கு தப்பி ஓடுதல். அது ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லுவாங்க? ஃப்ளைட் டு ஈஜிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளைட் டு ஈஜிப்ட். ஃப்ளைட்னு சொன்னா தப்பி ஓடுதல், பயந்து கொண்டு சீக்கிரமாக வேகமாக ஓடுதல். ஒரு கேட்டகிசம் கிளாஸ்ல டீச்சர் இந்த கிறிஸ்மஸ் சமயத்தில் நீங்கள் படிச்சதெல்லாம் ஒரு டிராயிங் போல வரையுங்க அப்படின்னு பிள்ளைங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுத்தாங்க. ஒன்று சாக்ஸ், கிரையான்ஸ், கலர் சாக்லையோ அல்லது போஸ்டல் கலர்ஸ்லையோ அல்லது தெர்மாக்கோல் வச்சு செய்தோ, எப்படி வேணாலும் செய்யுங்க. ஒரு கருத்து உருவாக்கம் ஒன்று செய்ய வேண்டும். ஒரு பிள்ளை இந்த டாபிக் எடுத்துக்கிச்சு, ஃப்ளைட் டு ஈஜிப்ட் அப்படி இந்த டாபிக் எடுத்து அழகா வரைஞ்சுது. டீச்சர் சொன்னாங்க, சின்ன பிள்ளையே, எனக்கு 3 பேர் புரியுது. சூசேப்பர் வரைஞ்சிருக்கிற, மாதா வரைஞ்சிருக்கிற, குழந்தை இயேசு வரைஞ்சிருக்கிற, இன்னொருத்தர் யாருன்னு எனக்கு புரிபடலையே. இன்னொருத்தர் யாருமா? அதுவும் அவங்களுக்கு தெரியல. போன்சியஸ் பைலட். பைலட்னா விமானம் ஓட்டுறவன். இங்க போன்சியஸ் பைலட்னா அது விமானம் ஓட்டி மாதிரி பைலட்னு நினைச்சுக்கிச்சு அந்த பிள்ளை.
ஆகவே போன்டியஸ் பைலட் ஒரு ஆள், அவர் விமானம் ஓட்டுறாரு, 3 பேரு இருக்கிறாங்க அப்படின்னு. குழந்தைகளுக்கு ஏற்ற ஞானத்தில் புரிந்து கொள்ளுதல். நான் கிராமத்து பங்குல எல்லாம் இந்த சம்மர் மினிஸ்ட்ரின்னு சொல்லும்போது போகிறது உண்டு. குருவாவதற்கு முன்னாடி பல இடங்களுக்கு போயிருக்கிறோம். குக்கிராமம், பெரிய கிராமம், பெரிய டவுன், ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பணியாக்க வேண்டும். அப்போ பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி சொல்லி கொடுத்துட்டு இயேசு எங்கே பிறந்தார் அப்படின்னு கேட்டேன். அது என்ன பதில் தெரியுமா சொல்லிச்சு? பெத்லகேம் குப்பத்தில் பிறந்தார். ஏன்? அதுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அரியாங்குப்பம், நோனாங்குப்பம், கோணாங்குப்பம். ஆகவே பெத்லகேம் குப்பத்தில் பிறந்தார். இதுதான் பிள்ளைகளுடைய உள்வாங்குதல். அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க, இடைச்சேர்க்கையோ பிற்சேர்க்கையோ இவைகளெல்லாம். ஆக அது பெத்லகேம் குப்பத்தில் பிறந்தாரோ பெத்லகேம் குறிச்சியில் பிறந்தாரோ, நமக்கு வேண்டியது கொழுக்கட்டை வெந்துருச்சா, பிள்ளைக்கு பெத்லகேம் தெரிஞ்சுதா, சரி நீ பெத்லகேம் குப்பத்திலே வச்சுக்கோ அப்படின்னு அந்த பிள்ளைக்கு அந்த மறைக்கல்வியை ஏற்றுவது என்பது அவர்களுக்கு தெரிந்த வகையிலே அந்த வயதுக்கு ஏற்ற ஞானத்திலே அவர்கள் கற்றுக்கொள்வதுதான். ஆகவே இன்று அந்த திருக்குடும்பம் எவ்வாறு இறைவனுடைய கட்டளையை ஏற்று அவர்கள் வழி நடந்தார்கள், அதை கவனிக்க வேண்டும். தியான பாடல என்ன பாடணும்? ஆண்டவருக்கு அஞ்சுபவர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் அவர் வழி நடப்பவர் பேறு பெற்றோர். அந்த ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில நடத்தல். திருக்குடும்பத்தை பார்த்தா நிறைய கற்றுக்கொள்ளலாம். அவர்கள் வாழ்ந்தது நசரேத்தூரில். அரசனுடைய கட்டளை கணக்கெடுப்புக்காக அவர்களுடைய சொந்த ஊருக்கு போய் கணக்கு கொடுக்க வேண்டும். நிறைமாத கர்ப்பிணியோடு பயணம் செய்ய வேண்டும். நீண்ட தூர பயணங்கள் மிகவும் கடினமான சூழ்நிலையிலே கோவேறு கழுதையிலே நிறைமாத கர்ப்பிணியை வைத்துக் கொண்டு பயணம் செய்தார். ஏன்? அரசு கட்டளை. இன்னைக்கு பங்கு கோயில்களில் அந்த சாதாரணமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா, ஒரு அறிவிப்பு கொடுத்தா, அதை ஏற்று நடப்பவர் எத்தனை % தெரியுமா? 33%. 33% மக்கள் உடனடியாக செய்வார்கள். மீதி இருக்கிறதெல்லாம் அது அம்மி மேல அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபேமிலி ஷீட்டை கொண்டாந்து கொடுங்க, போட்டோவோடு கொண்டாந்து கொடுங்க, எங்களுக்கு தேவை. ஏன்? எதுக்கு? இத்தனை பேர் இருந்தாங்களே பங்கு சாமியாருங்க, அவங்க எல்லாம் பங்கு ஓட்டலையா? இவர் தான் புதுசா ஓட்டுறாரா? இத்தனை அரசங்க இருந்தாங்களே, அவங்க எல்லாம் கணக்கு எடுக்கலையே, இவன் மட்டும் எடுக்கிறான். என் பொண்டாட்டி நிறைய மாசமா இருக்குது, போக முடியாது அப்படின்னு சூசையை பேர் ஏதாவது சொன்னாரா? இல்லையே. கடினமாக இருந்தாலும் நிறை மாத கர்ப்பிணியை கூட்டி கொண்டு போனார். அங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க, ஊர்ல இடம் இல்லை, சொந்தக்காரங்கெல்லாம் அத்து போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு ஊரை விட்டு போய், சொந்தக்காரங்க கிட்ட போக முடியாது. சரி சத்திரத்துக்கு போனானா சத்திரத்திலையும் இடம் இல்லை. அதுக்கு ஒரு கருத்து நான் ஏற்கனவே சொன்னேன். சத்திரம் என்பது வந்து போவோருக்கு தான். ஆனால் இயேசு இன்று இங்கே நம் மத்தியில் வாழுகின்ற கடவுளாக பிறக்க இருக்கின்றார், தி இம்மானுவேல். ஆகவே அவர் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு அஞ்சுவதும் அரசுக்கு அஞ்சுவதும் இந்த சமுதாயத்துக்கு ஏற்றபடி நடப்பதும் இறைவனுக்குரிய வழி. ஆகவே என்னுடைய சொந்த சௌகரியம், என்னுடைய சொந்த எண்ணம், இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்வது அல்ல. எனவே ஒரு குடும்பம் என்றால் the beauty of home is cleanliness, ஒன்று. the honor of home is friendliness, 2. the blessing of home is godliness, 3. the richness of home is cheerfulness. 4 வகையான ஆசீர்வாதங்கள். மறுபடியும் கவனியுங்கள். the beauty of home is cleanliness. சின்ன வீடா இருந்தாலும் அந்த வீடு சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். நம்முடைய வீட்டு நிலைமை எடுத்து பாருங்க. துணிமணிகள் எல்லாம் குப்பை கோலமா இருந்து கப்படிச்சுக்கிட்டு இருக்கிற வீடா இருக்கும். கதவை திறக்கவே மாட்டாங்க. 2 காரணத்துக்காக. எங்க களவாணி பையன் வந்து ஏதாவது திருடிடுவானோன்னு பயம், அல்லது கொசு வருவோம் என்று பயம். 2க்காக திறக்கப்படாத ஜன்னல், சுத்தமான காற்றே உள்ள இல்லாமல் இருக்கும். எடுத்த பொருட்கள் எடுத்த இடத்தில் வைக்கிறோமா? பிள்ளைகளுக்கு இப்பொழுதே கற்றுக் கொடுங்கள். அந்த காலத்திலெல்லாம் வாசப்படியை சுத்தமா பெருக்கி சாணி தெளிச்சு, மார்கழி மாசம்னா அதில் கொஞ்சம் சாணியை வச்சு அதில் ஒரு பரங்கிப்பூ ஒன்று வைப்பாங்க, பூசணிப்பூ வைப்பாங்களாம். வெரி குட்.
பூசணிப்பு ஏன் வைக்கிறாங்க தெரியுமா? இந்த வீட்டில் கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு பொண்ணு தயாரா இருக்குதுன்னு மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கா. ஓஹோ, அப்படி ஒரு கருத்து இருக்குதா? அப்படி ஒரு கருத்து இருக்குது. ஆகவே ஒருவரெல்லாம் பார்ப்பாங்க, இந்த வீட்டில் கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு இருக்குது, சரி நம்ம பிள்ளைக்கு வேணும்னா இந்த பொண்ணை பார்க்கலாமா, இந்த குடும்பத்தை பார்க்கலாமா, இப்படியெல்லாம் சூசகமாக இருந்தவைகள் எல்லாம் உண்டு. இப்போ வாசலும் பெருக்கிறது இல்லை, தண்ணியும் தெளிக்கிறது இல்லை, குழம்பும் போடுறது இல்லை, பல்லும் விளக்குறது இல்லை. The beauty of home is cleanliness. கேட்டா யானை பல்ல விளக்க செய்து யானையெல்லாம் வாழல, நான் மட்டும் பல்ல விளக்கணுமான்னு கேட்கிற சோம்பேறித்தனம். அடுத்தது the honor of home is friendliness. ஒரு குடும்பத்தினுடைய தன்மை நட்புறவோடு இருத்தல். அக்கம் பக்கத்தில் இந்த பக்கம் இந்த பக்கம் ஏத்த வீடு எல்லா வீட்டுக்கிட்டையும் சண்டை. என்ன சண்டை? இந்த பக்கம் குப்பை சண்டை, இந்த பக்கம் சாக்கடை சண்டை, இந்த பக்கம் ஏதாவது கழிச்சு கொண்டு போய் ஊற்றுவாங்க சில சமயத்தில் நடு ரோட்டில். ஏன் எல்லையில் வந்து ஊற்றுன? இதெல்லாம் தேவையில்லாத சண்டைகள். ஆகவே எல்லாருக்கூடையும் சண்டை. தனித்து இருக்கின்ற ஒரு தீவு போல இருக்கின்ற குடும்பங்கள் உண்டு. நிறைய உதாரணம் நான் சொல்லுவேன். நான் நெய்வேலி பங்கில் இருக்கும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பக்கத்து வீட்டில் பூசை நடக்குது, பக்கத்து வீட்டில் பூசை நடக்குது, போகணும் இல்லவா? பக்கத்து வீட்டில் அங்கே வீட்டில் போய் பூசை வைப்போம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க பூட்டு போட்டிருக்கிறாங்க. ஓ, வெளியூர் போயிருக்கிறாங்களோன்னு நினச்சேன் நான். பூசை முடிஞ்சோன்னா அந்த வீட்டுக்காரரை கேட்டேன், எங்கே பக்கத்து வீட்டில் காணோம், எங்கள் வீடு பூட்டி இருக்குது, எங்கே வெளியூர் போயிருக்கிறாங்களா, என்ன சங்கதி? இல்லை ஃபாதர், உள்ளத்தான் இருக்கிறாங்க, வெளியில் பூட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க, நீங்கள் வந்தால் எட்டி பார்த்துட்டு பூசைக்கு வாங்கன்னு சொல்லுவீங்க, தட்ட முடியாது, ஆகவே பூட்டி இருந்தால் நீங்கள் வெளியூர் போயிட்டா நினச்சிப்பீங்க இல்லையா? அதனால் ஏன் அப்படி? எங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை, அதனால் வரமாட்டாங்க. இது ஒரு உதாரணம். ஆனால் நான் பெல்ஜியம் சென்றிருந்தேன். என்னுடைய நண்பர் ஒருவர் இப்போ தான் அவருடைய மகன் எனக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருந்தார். இந்த கிறிஸ்மஸ் பூசையெல்லாம் பார்த்தேன், நல்லா தான் இருக்கிறீங்க நீங்கள், இன்னும் நலமுடன் இருக்க வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பூசையை பார்த்து ஒரு வாழ்த்து தெரிவித்தார். உடனே என் நண்பருக்கும் அவருக்கும் வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்தேன். அவர் 2 இந்திய பிள்ளைங்களை எடுத்து வளர்க்குறார். எல்லாம் வளர்ந்து எல்லாம் கல்யாணம் பண்ணி அவங்களும் பிள்ளை குட்டிங்களோடு இருக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு போனப்போ அவர் சொன்னார், இந்த வீட்டில் அவருக்கென்று பிறந்த பிள்ளை ஒன்று இருக்குது, 2 பிள்ளைங்களை தத்தெடுத்தார், 3 பிள்ளைங்க. இந்த வீடு 10ல் நாங்கள் இன்னொரு வீட்டுக்கு, பெரிய வீட்டுக்கு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் விருப்பம் இல்லை. ஏனென்றால் இங்கே சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு அருமையான நெய்பர்ஸ். இவர்களுடைய நட்பை இழக்க நாங்கள் விரும்பவில்லை. ஆகவே சின்ன வீடாக இருந்தாலும் நாங்கள் இங்கே இருக்கதான் விரும்புகிறோம் என்று சொன்னார். இது எப்படி இருக்குது? எல்லா வீட்டுகளும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது எப்படி இருக்குது? The honor of home is friendliness. The blessing of home is godliness. ஒரு வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது என்ன? கடவுளுடைய தன்மை, கடவுளுடைய பிரசன்னம் அங்கே இருத்தல். இப்ப கிறிஸ்மஸ் நல்லா எல்லா வீட்லையும் சொல்லி வச்ச மாதிரி ஒரு ஸ்டார் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, உள்ள லைட் எல்லாம் எரியும், பார்த்தாவே தெரியும், ஓ இது கிறிஸ்டியன் வீடு, கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, ஸ்டார் தொங்குது, வெரி குட், பாராட்டு. என் வீட்டுக்கு முன்னாடி கூட ஸ்டார் கட்டி தொங்க விட்டுருக்கிறேன். இப்படி செஞ்சிருக்கிறோம், நல்லதுதான். ஆனால் இறை பிரசன்னம் இருக்க மாதிரி அங்கு நாம் வாழ்கிறோமா? காலையில ஜெபம் சொல்கிறோமா? குறைந்தபட்சம் வீடுகளிலே இந்த சுப்பிரபாதம் கேட்பாங்க இந்து சகோதரர்கள் எல்லாம். நீங்கள் இதெல்லாம் அன்பொழி தோக்கிறதுக்கு முன்னாடியே 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே நெல்லித்தோப்பில் இருக்கும் போதே காலையில ஒரு கேசட் போடுங்க அப்படின்னு சொல்லி, ஆன்மாவின் ராகங்கள் அப்படின்னு சொல்லி 30 வருஷத்துக்கு முன்னாடி கலைக்காவிரியிலே போடப்பட்ட ஒரு கேசட்டை நான் அறிமுகப்படுத்தி எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தேன். காலையில் இந்த கேசட்டை போடுங்க, இது நம் வீட்டில் ஒலிக்கக்கூடிய சுப்பிரபாதமாக இருக்க வேண்டும். இயேசுவினுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை, உயிர்ப்பு வரை அது ஒரு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் போடுங்க, அடுத்த வாரம் அடுத்த சைட் போடுங்க 1/2 மணி நேரம், முடிஞ்சால் 1 மணி நேரம் போடுங்க. அதை கேட்ட வண்ணம் வேலை செய்யலாமே. வீட்டை பெருக்கலாம், கழுவலாம், துவைக்கலாம், பாத்திரங்களை கழுவலாம், இட்லி சுடலாம். கேட்ட வண்ணமாக இறை இசை இசைக்கின்ற வீடுகளாக. அது முடிஞ்சு அன்பொழி துவக்கின, அன்பொழியை போட்டு விடுங்க. அது நிறைய பேர் போட்டாங்க. காலையில் 5 மணிக்கே துவக்கிடுவாங்க, பரிசுத்தாவின் பாடலோடு துவக்கம் எல்லாம் போனாங்க. இப்போ பரவாயில்ல, இன்னும் நிறைய சேனல்லாம் வந்திருக்குது இறை பிரசன்னம் இருக்கக்கூடிய வகையில். அந்த காலத்தில் குடும்பங்களுக்கு போனோம்னா, அப்படியே கிராமங்களில் அப்படியே சாயங்காலம் போனோம்னா எல்லா வீட்லேயும் ஜெபம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. குடும்ப ஜெபம், குடும்ப ஜெபம் இப்போ சொல்கிறோமா? பெரிய கேள்விக்குறி. இறுதி ஆண்டவர் பங்கில் இருக்கும்போது
எல்லா வீடுகளையும் சந்திச்சேன். ஒரே ஒரு வீட்டில் மட்டும்தான் நான் போகும்போது குடும்ப ஜெபம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், பாராட்டினேன். ஒரே ஒரு வீட்டில் தான் நான் குடும்பத்தோடு உட்காந்து குடும்ப ஜெபம் சொல்றதை பார்த்தேன். மீதி பேர் வீட்டில எல்லாம் பல வகையான வேலைகள், ஒன்று டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை போயிருப்பாங்க, அந்த வேலைகள் இந்த வேலைகள். இப்படி குடும்ப ஜெபம் சொல்லுகிறோமா? புத்தாண்டிலே ஒரு உறுதிப்பாட்டை நேர்ந்து கொள்ளலாமே. என்னுடைய வீட்டில் குடும்ப ஜெபம் தினமும் இரவில் சொல்வதற்கு ஒதுக்குவேன். குடும்ப ஜெபம் சொன்ன பிறகுதான் இரவு சாப்பாடு என்று ஒரு நேர்ச்சி இருக்க வேண்டும். So the blessing of home is godliness. The richness of home is cheerfulness. முகத்திலே ஒரு மலர்ச்சியோடு புன்முறுவல், வருபவர்களை வரவேற்று, பிடிக்காதவர்களாக இருந்தா கூட நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாங்கன்னு சொல்லணும். முகத்தை திருப்பிக்கிட்டு போறது கிடையாது. நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான், பிடிக்காதவங்க முகத்தை திருப்பிக்குவாங்க. அதாவது 2 பேருக்கு யாராவது பிடிக்காதவங்களா இருக்கும். கணவருக்கு பிடிக்காம இருக்கும், அவர் அப்படி முகத்தை திருப்பிக்குவார். இல்லை மனைவிக்கு பிடிக்காம இருக்கும், கணவர் இருப்பார், மனைவி திருப்பிட்டு போவாங்க. நான் மலேசியா போனப்போ கூட ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. மலேசியா கூட பரவாயில்ல, நடந்த அனுபவத்தை தானே சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டில் அந்த என்னை கூட்டிகிட்டு போனவங்களோட அவங்களுக்கு சண்டை. அதனால என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க சொந்தக்காரர் தான். பேசும் பொழுது அவங்கெல்லாம் ஏஞ்சி போயிட்டாங்க. என்னை மட்டும் தனியாக அந்த வீட்டு தலைவரோடு பேச சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் மற்ற பிள்ளை மனைவி மக்களோடு பேசுறதுக்கு போயிட்டாங்க. நான் இவரோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு பிளெஸிங் பண்ணிட்டு வந்தேன். திருப்பி காரில் வரும்போது சொன்னேன், நாங்கள் ஏன் தெரியுமா ஏஞ்சி போயிட்டோம், எங்களுக்கும் அவருக்கும் ஆகாது, நாங்கள் பேச மாட்டோம், சண்டை. ஆகவே தான் நீங்கள் 2 பேரும் பேசுங்க, இடையில நாங்கள் இருந்தால் அவர் எங்கேயா ஏஞ்சி போயிட போகிறாரு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் விட்டுட்டு போனோம். இப்படியாக சியர்ஃபுல்னஸ். மனதில் 1000 இருக்கும், வருத்தங்கள் இருக்கும், பல வகையான எண்ண பிறழ்வுகள் இருக்கும், கருத்து பேதங்கள் இருக்கும். இருப்பினும் அந்த மகிழ்ச்சியோடு இருத்தல் என்பது ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியது ஒன்று. நம்முடைய குடும்பங்களில் இது இருக்க வேண்டும். எனவே இந்த எண்ணங்களின் அடிப்படையில் இப்பொழுது ஜெபிப்போம். Jesus, our loving Savior, graciously receive and defend our family. Establish in us thy holiness and love. Mary, dear mother of Jesus and mother of us, be thy kind intercession, make us acceptable to Jesus and obtain for us his graces and blessings. Saint Joseph, most holy guardian of the Holy Family, help us by thy prayers in all our spiritual and temporal needs. Make us praise our Savior Jesus together with Mary and thee for all eternity. இயேசுவே, எங்கள் அன்பான மீட்பரே, கனிவோடு எங்கள் குடும்பத்தை ஏற்று காத்தருளும். உம் புனிதத்தையும் அன்பையும் எங்களில் நிலைநாட்டியருளும். பரிசுத்தமும் பாசமும் மிக்க மரியே, இறை இயேசுவுக்கும் மானிடம் அனைத்திற்கும் தாயே, கனிவான உம் வேண்டுதலினால் எமை உம் திருமகனுக்கு உகந்த காணிக்கையாக்கி அவரின் அருள் வரங்களை பெற்று தந்தருளும். புனித சூசையப்பரே, திருக்குடும்ப பாதுகாவலரே, உம் வேண்டுதலினால் எம் ஆன்ம மற்றும் அன்றாட தேவைகளை நிறைவாக்கும். உம்மோடும் தாய் மரியாவோடும் சேர்ந்து மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை இடையராது புகழும் வரம் தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.